ஒரு வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு அசட் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த சொத்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்ன சொல்லுவோம்னா நம்மளால வந்து அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறது அதில் வந்து என்ன சொல்லுவோம் டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம். ஒரு கோல்டாக இருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிதானே, ஒரு வீடையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டி. கார் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் சரிங்களா. இன்டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது, ரெண்டு டைப் சரிங்களா, ரெண்டு இருக்குது. நம்ம இன்டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஸோ அதெல்லாம் ஐடியா இருக்கா. ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடிய ரெகுலராக உள்ள ப்ராப்பர்ட்டிஸ். இன்டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா தெரியுமா? அது என்னன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், அதெல்லாம் வந்து இன்டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா அது அறிவு சார்ந்த சொல்லுது சரிங்களா. ஸோ அறிவு உங்களுடைய நாலேஜை வச்சு நீங்கள் வச்சு